أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي بنانا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أنا سيد ولد آدم يوم القيامة ولا فخر، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العظيم شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஸரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக மீலாது தொடர் பயானின் இறுதி நாள் நிகழ்ச்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவின் தலைவர் மஸ்ஜிதின் தந்தைமிக்க இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களே, சமூகம் தந்திருக்கக்கூடிய ஆரணி மாநகரின் அனைத்து பள்ளிகளின் கண்ணியமிக்க இமாம் பெருந்தகைகளே, மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக தொடர்ந்து 12 நாட்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான சிறப்புகள், அவர்களுடைய வாழ்வியல் தத்துவங்கள், அதிலே இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பல்வேறு மார்க்க அறிஞர்களின் வாயிலாக தமிழ் மற்றும் உருது மொழிகளிலே உங்களுக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. அதனுடைய நீட்சியாக இன்றைய தினம் மது ஒழிப்பில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பங்களிப்பு என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை தொடங்குவதற்கு முன்னர் கிட்டத்தட்ட பெண்கள்லாம் ஒரு 200 பேர் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் அவர்களுக்கும் சேர்த்து செய்திகளை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நாம் பொதுவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குதிரத்தை, தன்னுடைய வல்லமையை பல கோணங்களிலே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது குதிரத்தை காமிலா என்று சொல்வார்கள் அரபியில். பரிபூர்ணமான பேராற்றல். மனிதர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இருக்கக்கூடிய சக்திகளை விட, ஆற்றலை விட ரப்புல் ஆலமீன் தன்னிடத்திலே ஒரு மகத்தான பேராற்றலை
எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆற்றல் மிக்கவன் அவன் தானே. தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துகிறான் என்று பாருங்கள். வாழ்வினுடைய யதார்த்தம் நமக்கு புரிந்து கொள்ளும். அல்லாஹுடைய ஆற்றலை நாம் விளங்க ஆரம்பித்து விட்டால் வாழ்வினுடைய யதார்த்தம் புரிந்து கொள்ளும். குடும்பங்களுக்கு மத்தியில, சகோதர சகோதரர்களுக்கு மத்தியில, முஸ்லிம்களுக்கு மத்தியில பிணக்குகளோ, சண்டைகளோ, சச்சரவுகளோ, கருத்து மாறுபாடுகளோ, கருத்து வேறுபாடுகளோ எந்த சூழ்நிலையிலும் ஏற்படாத ஒரு யதார்த்த தன்மையை ரப்புல் ஆலமீன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கியாமத் நாளுடைய கடைசி நேரத்தில் பிறந்து மரணிக்கிற மனிதன் வரை கோடிக்கணக்கான கணக்கிலடங்காத மனிதர்களை ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிறார். அதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. இது ஒரு சின்ன வார்த்தையில சொல்ற மாதிரி தெரியும். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா அல்லாஹ்வுடைய ஆற்றல் மிகவும் பகிரங்கமானது, பயங்கரமானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம எத்தனையோ நாட்டினோட வழக்குகளை பார்த்திருப்போம். ஹஜ் உம்ராவுக்கு போறப்போ மற்ற இடங்கள்ல பார்த்திருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அமெரிக்காக்கார பார்த்தா அவருக்கு சைஸா ஒரு மூஞ்சி இருக்கும். சைனாக்காரனுக்கு தனியா இருக்கும். நேபாளத்துக்காரனா இப்ப நேபாளத்துல போய் பார்க்க வேண்டியதில்லை. சென்னைக்கு வந்தா எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் பார்க்கலாம். எங்க போனாலும் அவங்க தான் இருக்கிறாங்க. பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், இவன் நேபாளியா, இவன் சைனீஸா, இவன் எங்க உள்ளவன், எல்லாம் தெளிவா தெரியும். ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அமைப்பிலே படைத்திருக்கிறார். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர். இந்தியாக்காரங்க அது ஒரு தனி ரகம். நம்மளாம் ரப்புல் ஆலமீன் அப்படி படைத்து வைத்திருக்கிறார். சரி, சைனாக்கார ரெண்டு பேராவது ஒரே மாதிரி இருப்பானா? கிடையாது. இப்ப நம்ம ஒரு ரெண்டு பேர் எடுத்துக்கங்களேன். மூக்கு இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு, இதெல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. சரி, பொதுவுல பார்க்க வேண்டாம். ஒரு குடும்பம், ஒரு தாய் தந்தை, அவர்கள் பெற்றெடுத்த 2-3 குழந்தைகள் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க? இல்ல. ரப்புல் ஆலமீன் வெவ்வேறாக படைத்திருக்கிறார். யாரும் யாரு மாதிரி கிடையாது. எத்தனை கலர்களில் அல்லாஹ் படைத்திருக்கிறார், எத்தனை நிறங்களில் அல்லாஹ் படைத்திருக்கிறார். உருவத்தின் அமைப்பு வேறு, நிறங்கள் வேறு, விரல்களுடைய அமைப்பு வேறு. எல்லாத்துக்கும் ஒரே அளவுல போதனை கிடையாது. ஒரே அளவுல கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் சைஸ் வேணா கடையில் செஞ்சு வச்சிருக்கலாம். அந்த போட்டு பார்த்தோம்னா அந்த ஃபிட்னஸ் இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. மனிதனுடைய உடல் அமைப்பு வேறு, நிறம் வேறு, உறுப்புகளின் தன்மை வேறு. இது எல்லாத்தையும் விட மனிதனுடைய விரல்களின் ரேகைகள் வேறு. நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைக்கிறோம்ல, கம்பெனிக்குள்ள போறப்போ அல்லது பாஸ்போர்ட்டுக்கு என்கொயரி பண்றப்போ எல்லாத்துக்கும் நம்முடைய விரல் ரேகைகளை பதிக்கிறோம்ல. இவனா கண்டுபிடிச்சான்? ரப்புல் ஆலமீன் சொன்னது. அல்லாஹ் சொல்றான், அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா. மரணித்ததற்கு பிறகு, மக்கி உக்கி போவதற்கு பிறகு, மண்ணோடு மண்ணாக எலும்புகள் துகள்ந்து போவதற்கு பிறகு ஒன்று சேர்க்க முடியாது என்று அவன் எண்ணிக்கொண்டானா? பலா காதீன அலா அன் நுஸவ்விய பனானா. விரல் நுனிகளின் ரேகைகளை கூட நாம் திரும்ப கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். ரப்புல் ஆலமீன் மகோன்னதமான ஆற்றல் உள்ளவன். ஏங்க, ஒரு மனிதனுடைய தனித்துவமான அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே விரல் ரேகை வைக்கிறோம். இன்னைக்கு வேணா நவீனமான கருவிகள் வந்திருக்கலாம். அந்த காலத்திலேயே எழுத படிக்க தெரியாதவங்க கை நாட்டு தானே வைப்பாங்க. அது அப்படியே இருந்துச்சு இல்ல? அப்ப அவருடைய ரேகை வேற, இவருடைய ரேகை வேற. எத்தனை கோடி மனிதர்கள், எத்தனை மனிதர்கள் கியாமத் வரைக்கும் ரப்புல் ஆலமீன் வெவ்வேறாக படைத்திருக்கிறார். அல்லாஹ்வை போன்ற இந்த உலகத்திலே எந்த பொருளையும் எவர்
காமிலாவை, பரிபூர்ணமான பேராற்றலை அல்லாஹ் இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் உள்ள விஷயம் வாங்கிருச்சு இல்ல? அடுத்து சொல்றார், மனிதனுடைய உடல் அமைப்பு, மனிதனுடைய நிறங்கள், மனிதனுடைய விரல் அமைப்பு, உறுப்புகளின் அமைப்பு, ரேகைகள் எப்படி மாறுபட்டிருக்கிறதோ அதே போன்று மனிதனுடைய குணங்களும் மாறுபட்டு. உங்களை மாதிரி நான் இருக்க முடியாது, என்ன மாதிரி நீங்க இருக்க முடியாது, இவங்கள மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் எல்லோருடைய குணங்களையும் மாற்றித்தான் படைத்திருக்கிறார். இந்த யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. 4 குழந்தை ஒரு குடும்பத்துல இருந்துச்சுன்னா 4 மாதிரியா இருக்கும். சில நேரங்களில் 8 மாதிரியா இருக்கும். காலையில ஒன்று சொல்லும், சாயங்காலம் ஒன்று சொல்லும். பாத்துருக்கீங்களா? எவ்வளவு பிரச்சனை. நம்ம நினைக்கிறோம் நம்ம மஹல்லா அல்லது நம்ம சொந்தக்காரங்க, நம்ம உறவினர்கள், நம்ம வியாபாரத்துல ஒத்த கருத்துல வரமாட்டேங்கிறாங்களே நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது தப்பு. வராது. எப்படி வரும்? ரப்புல் ஆலமீன் குணங்களையும் மாறுபட்டு தான் படைத்து வைத்திருக்கிறார். தாய்மார்களே, தயவு செய்து இந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் மக மாதிரி மருமக இல்லையே, எப்படி இருப்பா? மக மகதா, மருமக மருமகா, எப்படி இருக்குங்கிற எல்லா வீட்லயும் உள்ளதுதான். நீங்க வெளியே சொல்லாம இருக்கீங்க, நான் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறார். இது என்னமோ 2024ல இங்க ஆர்மியில வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு மட்டும் இது பொருந்தும் நினைக்காதீங்க. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இருந்து வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே இருந்து வருகிறது. ரப்புல் ஆலமீன் யதார்த்தமாக எல்லோருடைய குணங்களையும் மாற்றமாகத்தான் படைத்து வைத்திருக்கிறார். ஹதீஸ்ல வந்து வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கு, ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் நமக்கு தெரியல. 4 கலீஃபாக்கள்ல முதன்மையான 2 கலீஃபாக்கள் மிகப்பெரிய ஆட்களுக்கும் சிறப்புக்கும் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மேன்மைப்படுத்தி சொல்லப்பட்டதற்கும் சொந்தக்காரர்கள். 2 பேருடைய குணம் ஒரே மாதிரியா இருந்துச்சு. அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாந்தமே உருவான குணம். நம்மால் இருக்காங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, எப்ப போனாலும் வாழ்தான், ஏக்மார் தோத்து விடாதான். யாராவது ஏதாவது பேசிட்டா போதும், அண்ணலே தூதரே அனுமதி கொடுங்க, கழுத்தை கலட்டுறேன்னு வாழ உருவிடுவாங்க. அவங்க 2 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணா வச்சிருந்தாங்க. அதுதான் அதிசயம். ஹதீஸ்ல வருது, خرجت انا وابو بكر وعمر ذهبت انا وابو بكر وعمر لقيت انا وابو بكر وعمر. நபி அவங்க சொல்றாங்க, நானும் அபூபக்கரும் உமரும் போனோம், நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் சந்தித்தோம். எங்க போனாலும் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்றாங்க. அது மாதிரி தான் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரையும் எவ்வளவு நிதானப்படுத்தி கொண்டு போயிருப்பார்கள் என்பதை தன்னுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். ஒரே மாதிரி கிடையாது. அதை குறை நம்ம நினைக்க கூடாது. ரப்பு அப்படித்தான் படிச்சிருக்கான். அது குறை கிடையாது. சஹாபாக்களை குறைத்து மதிப்பிடுவதல்ல. ரப்புல் ஆலமீன் எல்லோரையும் அப்படித்தான் படைத்திருக்கிறார். அவங்க வரலாறுல வந்து ஒரு தடவை நபி அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லா சஹாபாக்களும் இருந்தாங்க. இந்த 2 பேரும் ஞானிகளும் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருந்தாங்க. ஏதோ அவங்க பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியல, அந்த விஷயம் எழுதப்படல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒன்று சொன்னாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடியே போறாங்க. ஏதோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை சொல்லிப்பாங்க போல தெரியுது. அதனால ஒரு கோச் வச்சு போறாரு, பின்னாடியே போறாங்க. திரும்பியே பார்க்கற உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் கொடுத்துட்டே போறாங்க. நம்ம சிலர் கோவம் தான் போகல, நேரா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. கொஞ்சம் கூட திரும்பல, பின்னால அபூபக்கர் வரது தெரியும், வேகமா போய் கதவை தாப்பட்டு உள்ள வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப மன வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு, நம்ம எப்பவுமே பேச மாட்டோமே,
சாது கண்டா காடு உள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சில நேரங்கள்ல ரொம்ப அமைதியா இருக்கிறவங்க ஏதாவது வார்த்தை சொல்லியிருக்கலாம். நம்ம எப்பவுமே பேச மாட்டோமே, இன்னைக்கு யதார்த்தமா ஏதோ ஒன்று சொல்லணும், இவருடைய மனசை புண்பட செய்ச்சு, ரொம்ப மன வருத்தப்பட்டு நபியுடைய மஜ்லிஸ் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, நபி பேசுறாங்க, அபூபக்கரே, உங்களுடைய தோழர் உங்களிடத்தில் கோபித்துக் கொண்டு வருத்தப்பட்டு போய்விட்டார்கள், நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? அவர் வந்து கொண்டிருக்கிறார், அமைதியாக இருங்கள் என்றார். நபிக்கு எதுவுமே தெரியாது, இவங்க சொன்னது தெரியாது, பேசுறது தெரியாது, இவங்க எதிர்த்து போனதை கவனிக்கிற அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கதவை தாப்போட்டு உள்ள போன உபரவியை வாங்குவோம். அவர்களுடைய மனம் பலவழித்தது. என்ன இது, என்னத்தை சொல்லிட்டார் அவரு, இப்படி நம்ம கோச்சுட்டு வந்துட்டோமே. எத்தனை தடவை சின்ன குழந்தை மாதிரி கெஞ்சிக்கிட்டே பின்னாடி வந்தாங்க, அதை கூட கவனிக்காம இறக்கவே இல்லாம கதவை தாப்போட்டு உள்ள இருந்துட்டன. மனம் பலவழித்தது. கதவை திறந்து கொண்டு வேகமாக நபியினுடைய மஜ்லிஸுக்கு ஓடி வந்தார்கள். நபி சொல்லி வாய் முடிப்பதற்குள், வாங்கி மூடுவதற்குள் உமர் அவங்க வந்தார். ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, உமரே, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டா, ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லட்டா? அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வஹீ வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், எனக்கு வேத செய்தியை சொன்னார்கள், என்னை நபி என்று அறிவித்தார்கள். இந்த மக்காவில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லோரும் சேர்ந்து கதவுத்த நீ பொய் சொல்கிறாய் என்று சொன்னபோது, இதோ இருக்கிற இந்த அபூபக்கர் மாத்திரமே சதகத்த யா ரசூலல்லாஹ், சதகத்த யா ரசூலல்லாஹ், உண்மை சொன்னீர்கள் என்று அவர்தான் சொன்னார். என்ன உமர் ரலியல்லாஹு 40வது ஆள் தான் இஸ்லாம் வந்தது. நபி சொல்றாங்க, அவர் சொன்னது தப்பாவே இருக்கட்டும், அவர் பேசுறது உங்களுடைய உள்ளத்தை புண்படுத்தலாகவே இருக்கட்டும், ஆனா அவருடைய சிறப்பு உங்களுக்கு புரிய வேணாமா? மக்கத்து மக்கள் அத்தனை பேரும், என் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட எல்லாரும் கதவுத்த பொய் சொல்கிறாய் என்று சொன்னபோது எதையுமே யோசிக்காமல் சதகத்த யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்று என்னை சொன்னாரே, அந்த ஒன்றுக்காக நினைச்சு அதை நினைச்சு அவர் பேசுறதை நீ மனசுல வைக்காம இருந்திருக்கலாமே என்று கேட்டாங்க குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் யோசிக்க வேண்டிய செய்திதான், குடும்பங்களுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியிலே, தொழில் வர்க்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மத்தியிலே கருத்து மாறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் என்பது ஏற்படத்தான் செய்யும். அது இயல்புதான், அது வராது நினைக்க கூடாது. நினைச்சா மனுஷனே இல்லை, எப்படி வராமல் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய சூழ்நிலையை ரப்புல் ஆலமீன் பூமாரி மூலமாக நமக்கு சொல்லித் தந்தார். நமக்கு ஒரு சின்ன சந்து கிடைச்சா போதும், ரெண்டு வரையும் பிரிக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் பார்க்கணும். தாய்மார்களாக இருப்பவர்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே சின்ன சின்ன விஷயங்கள் ஏதேனும் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை இணைத்து வைப்பதற்கான சூழ்நிலை தான் பார்க்க வேண்டுமே தவிர பிரிப்பதற்கான சூழ்நிலை எந்த நேரத்திலும் பார்க்கக்கூடாது, எந்த நேரத்திலும் பார்க்கக்கூடாது. அன்பான பெருமக்களே, குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய ரஹ்மத். மனிதனுடைய சிந்தனைகளில் எதுவெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த மாபாதக செயல்கள் அனைத்தையும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய சமீட்சையின் மூலமாக, தன்னுடைய எச்சரிக்கையின் மூலமாக, தன்னுடைய அரவணைப்பின் மூலமாக திருத்தி இந்த சமுதாயத்தை உச்ச நிலையில் கொண்டு வந்து வைத்தார். ஒரு தடவை நபி உங்க வீட்டுக்கு வர்றாங்க, தன்னுடைய மனைவிமார்கள குடும்பத்தை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அந்த வீட்டின் நடுவில் யாரு? உம்மஹாத்துல் முஃமினீன் எல்லாரும், நபியினுடைய மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடக்குது. குடும்பம்னு இருந்தா செலவுக்கு பணம் கொடுக்கணும்னா இல்லையா? ஒன்றும் பெருசாக தரதில்லை, விலைவாசிலாம் கூடி போச்சு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதுமான அளவுக்கு தர ஹதீஸ் இதெல்லாம் வரலாறு, சும்மா சொந்த கதை நினைக்காதீங்க. உலமாக்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. ஒன்றும் சரி வர மாட்டேங்குது. அதனால இந்த தடவை நபி வீட்டுக்கு வந்த உடனே எங்களுக்கு நீங்க கொடுக்குற காசு பணம் பத்தலை, நம்ம எல்லாம் கோரிக்கை வைக்கணும். நான் சம்பளம் வைக்க அதுதான் எனக்கு நஃபக்கா பத்தலை, செலவினங்களுக்கு பத்தலை, எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நபி அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லாம் கப்சி. யாரு பூனைக்கு மணிக்கிட்டு, யாரு முதல்ல பேசுறது? நபியை பார்க்கவே முடியாது. ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு உருவை அவருடைய முகத்திலே கொடுத்திருந்தார். பயம் கலந்த மரியாதை. எதிரிகள் கூட நடுங்குவார்கள், அஞ்சுவார்களே. ஆனா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா புத்திசாலியானவங்க, துடுக்கானவங்க, நபியினுடைய அன்பை பெற்றவங்க. பல நேரங்கள்ல ஹுமைரா ஹுமைரா செக்க சிவந்த என் அருமை பெண்ணே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சி இருக்கிறார். ரொம்ப சின்ன வயசு. ரொட்டி சுடுறதுக்காக மாவை பிசைந்து கொண்டே இருக்கிற போது ஆயிஷா தூக்கி விடுவார்கள். உமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ரொட்டி தள்ளி விடுவாங்க. எப்படி உறவுன்னு பாருங்க. அது நீங்க வீட்டுல ரொட்டி தள்ளி கேட்காதீங்க, அது வேற கதை. யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவ்வளவு பெரிய பிரியம். அந்த பிரியத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணலே கொஞ்சம் செலவுக்குலாம் கொஞ்சம் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார். தீனை விட இங்கு துன்யா முதன்மை இடம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மாசத்துக்கு உங்க பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மலேசியா போய் மலேசியா போயிட்டாங்க. அவ்வளவுதான். சஹாபாக்கள் நபியுடைய ஒவ்வொரு அந்த அசைவையும் கவனிப்பாங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பாங்க. இன்னைக்கு போனாங்க, போகல, பள்ளியில் இருந்தாங்க. அடுத்த நாளாச்சு போகல, அடுத்த நாளாச்சு போகல. என்ன நடந்தது ஒண்ணுமே புரியலையே. இது வீட்டுக்குள்ள நடந்த செய்தி, இது எல்லாம் ஒண்ணுமே தெரியலையே. உடனே அன்றைய முனாஃபிக் அவங்க எல்லாம் கலந்து இருப்பாங்க. உடனே வதந்தியை பரப்பி விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை தலாக் சொல்லிட்டாங்க. வதந்தி மாதிரி பரவுற ஒரு மோசமான செய்தி வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர்ல அப்படித்தான் நடக்குது. ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்தா போதும், மௌத்தா போயிடான்னு தூக்கிட்டு வருவாங்க. அவன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான், ஏதாவது பிரஷர் கூடி இருக்கும், ஏதாவது ஆயிருக்கும், அவ்வளவுதான். லேசா அவன் நடந்தா போதும். இல்ல கண்ணெல்லாம் மூடிட்டாரு, நான் தான் பார்த்தேன், கரிமா சொன்னாருதான் சொல்லிடுவான். அப்படி ஆயிட்டாரு. இத மாதிரி வதந்தி பரவிவிட்டது. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தலாக் சொல்லிட்டாங்க. நபி இந்த செய்தி போன உடனே ஒரு கெட்ட செய்தி பரவுகிறது என்ற உடனே நபி அவர்கள் வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அதே மாதிரி எல்லாரும் பரவாயில்ல மனைவிமாரெல்லாம் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன உங்களுடைய முடிவு என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நாங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறோம், ஆகிரத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், எங்களுக்கு பணம் காசு தேவையில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். எதற்கு சொல்ல வந்தேன் என்று சொன்னால், நபிகளாருடைய மனைவி அத்தனை பேரும் உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களில் கூட சில கருத்து மாறுபாடுகள், நபியுடைய கருத்துக்கு மாற்றமான சில சிந்தனைகள் வந்திருக்கிறது. அது வருவதுதான் இயல்பு, வராதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. என்னங்க காலையில இட்லி சாப்பிடலான்னு வீட்டுக்கு போனா வீட்டுக்காரங்க தோசை ஊற்றி வச்சிருக்கும். இல்ல எனக்கு தோசை தான் பிடிக்கும். எத்தனை வீட்டுல நடக்குது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு, முடியாது. அவங்க வேற இவங்க வேற தான். 50 வருஷம் வாழ்ந்திருப்போம், நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, நம்ம மட்டும் அவங்களை புரிஞ்சுக்கவா செய்யறோம்? அதுவும் இல்லதான். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் நமக்கு கோபம் ஏற்படாது. ரப்புல் ஆலமீன் நம்மை அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறார். இது இயல்பு. பெண்கள் இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக கவனித்து வைக்க வேண்டும். நான் சொல்றதை கேட்கறது இல்ல. குடும்பங்களுக்கு மத்தியில பிணக்கு வருகிறது, சண்டை வருகிறது, சச்சரவு வருகிறது. நான் நினைக்கிறது அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க, நிச்சயமாக நினைக்க மாட்டார்கள் என்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் அந்த வழியிலே நாம் செல்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகா பக்குவப்படுத்தினாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரையும் எவ்வளவு நேர்த்தியாக சொன்னார்கள் தெரியுமா? நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசிட்டே வந்தாங்க. சொன்னாங்க, உன் மனைவிட்ட ஒரு குணம், பிடிக்காத குணம் இருந்தா நீ அதை பார்க்காத, உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை பாருங்க. லா யஃப்ருக்கு முஃமினுன் முஃமினத்தன் இன் சஹித மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். உன்னுடைய மனைவியிடத்திலே பிடிக்காத ஒரு குணம் இருந்தால் அதற்காக நீ அவளை வெறுக்க வேண்டாம். எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து போயிட்டே இரு, எது பிளஸ்ஸோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. அது ஆணுக்கு மட்டும் உள்ளதில்லை, பெண்ணுக்கும் தான். கணவன்கிட்ட பிடிக்காத பல குணங்கள் இருந்தாலும் பிடிக்கிற விஷயத்தை பார்த்து போய்கொண்டே இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள். குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரம்மியமான வாழ்க்கையாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து போக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாக சொன்னார்கள். இஸ்லாத்தை தவிர, நபிகளாரை தவிர இவ்வளவு நுணுக்கமாக பேசியவர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. ஒருத்தர் வந்தார், நபித்தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என் மனைவி எனக்கு பிடிக்கல சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க, எனக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. அவரை பேச விட்டாங்க. அவர் பாட்டுக்கு ரிப்போர்ட் அடிக்கிட்டே இருக்காரு. ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டே இருக்காரு. அவன் சொல்லல, என்கிட்ட கேட்காம வெளியே போயிட்டாங்க, அம்மா வீட்டுக்கு அதை கொடுத்துறாங்க, அதை கொடுத்துருமா, ஏதாவது நிறைய சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டே இருந்து சொன்னாங்க, தல்லிகா, பிடிக்கலையா தலாக் சொல்லுங்க. சொன்ன உடனே பதறிட்டாரு. லா அஸ்பிரு அலா கைரிஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் இல்லாம என்னால் வாழ முடியாது என்றார். என் மக்களை பெற்றெடுத்தது அவர், எனக்கு உணவு சமைத்து தருவது அவர், எனக்கு ஆடைகளை சுத்தம் பண்ணி தருவது அவர், என்னுடைய தோட்டம் தோட்டங்களை கவனிப்பது அவர், அவர் இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும் என்றார். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்சிஹா, போய் சேர்ந்து வாழுங்க. தெரியல எதுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றேன்? ஷாக் ட்ரீட்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதிர்ச்சி வைத்தியம். தலாக் சொல்லக்கூடாது. ஹலாலான விஷயங்கள்லயே அல்லாஹ்வுக்கு மிக கோபமானது தலாக் தான். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, தல்லிக்ஹான்னு சொன்னாங்க. இது நபி சொல்லலாமா அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வரும். அதுதான் உலமாக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். இதற்கு பேர் தான் அதிர்ச்சி வைத்தியம் என்று பெயர். திடீர்னு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தோம்னா தலாக் சொல்லி நபியே சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ அவளை விட்டா நான் என்ன பண்றது, கதற ஆரம்பிச்சாரு, பதற ஆரம்பிச்சாரு அப்படின்னா, அம்சிகா, போய் ஒன்ன சேர்ந்து போய் வாழ்ற வேலையை குறை சொல்ல வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா குறை இருக்கத்தானே செய்யும், குறை இல்லாம எப்படி இருக்கும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் அழகாக மக்களை உருவாக்கப்படுத்தினார்கள். ஹதீஸ்ல வருது, பெண்கள் நிலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர். அப்படித்தானே நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நிலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர். அது கோணலாத்தான் இருக்கும் அந்த எலும்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை முழுமையா நிமிர்த்தணும்னு நீ ஆசைப்படாத, அப்படியே வச்சு வாழ்ந்துட்டு ஊட்டிகிட்டே போ. நீ நிமிர்த்தணும்னு ஆசைப்பட்டா அது உடைஞ்சிடும், நிறுத்த முடியாது. அது உடையிறதுக்கு பேர் தான் தலாக்கு. அதனால நிறுத்தாது, அப்படியே போ. சின்ன சின்ன குறைகள் பெண்கள் இருக்கத்தான் செய்யும். இதை விளங்குறதுக்கு நம்முடைய மார்க்க விற்பனர்கள் அழகான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள். அரபிக் கல்லூரிகள்ல முஃபீது தாலிபீன் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் ஓதி கொடுப்பாங்க. ஆரம்பம் முஃபீது தாலிபீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிதாப் ஓதி கொடுப்பாங்க. அதுல ஒரு கதை ஒன்று எழுதுறாங்க. கதை தான் இது, குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது, கதை. ராஜாளி பறவை பார்த்தீங்களா? ராஜாளி பறவை வேட்டையாடுறதுக்கெல்லாம் போகும். அந்த ராஜாளி பறவை ஒரு வயசான அம்மா வாழக்கூடிய ஒரு குடிசையினுடைய மேல வந்து உட்கார்ந்துச்சு. அதனுடைய அழகு கோணலா இருக்கும். இந்த அம்மா இறக்கப்பட்டு அந்த ராஜாளி பறவைக்கு தினசரி உணவு வச்சுச்சு. அந்த ராஜாளி பழக ஆரம்பிச்சிருச்சு. கூப்பிட்டா வரும் போகும், அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. இந்த அம்மா பார்த்துச்சு, ஐயோ பாவம், யாரு விட்ட பிள்ளையோ இந்த ராஜாளி,
அழகெல்லாம் வளைஞ்சு போயிருக்கு, உணவு சாப்பிடுறது கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி மெதுவாக பிடிச்சி கொஞ்சம் அந்த அழகை அப்படியே அறுக்க ஆரம்பிச்சு. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துச்சு. கடைசியில் அந்த ராஜா அழிச்சுட்டு போச்சு. இது ஒரு கதை. இந்த கதையை எழுதிட்டு உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இந்த கதையை எழுதி சொல்கிறார்கள். ராஜாளிக்கு அழகு அதனுடைய அழகு கோடலாக இருப்பதுதான். அதை நீ நேராக்க வேண்டும் என்று நினைத்தால் சாதித்து விடுவார். பெண்களுக்கு அழகு அவர்கள் கோடலாக இருப்பதுதான். நம்ம சொல்றதுக்கு எதை மாற்றமா பேசினாங்களோ அதுதான் பெண்கள். நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், நான் பங்கா வாங்கி கொடுத்துருக்கிறேன், நான் கார் வாங்கி கொடுக்குறேன், நான் நினைச்சதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன், என் பேச்சை கேட்கறது இல்லை, அது கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் அழகு. ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறார். சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவதுதான் உயர்தரமான பண்பை தவிர அதை பெரிதாக பேசி பிரச்சனையாக ஆக்குதல் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள். இது குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நாம் சார்ந்து இருக்கக்கூடிய துறையிலே நம்மோடு பழகக்கூடியவர்கள், நண்பர்கள், மஹல்லா மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லோருடைய மனோநிலையும் ஒருவர் நினைப்பதை இன்னொருவர் நினைக்க மாட்டார். ஒருவருடைய அறிவு வேறு, இன்னொருவருடைய அறிவு வேறு. அரபியில் சொல்லுவாங்க, அல் உகூலு முக்தலிஃபத்துன், அறிவுகள் என்பது மாறுபட்டது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த மாறுபாடு என்பது இருக்கும் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் நமக்கு மாத்தமா அவர் பேசுறப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும், பிரச்சனையே வராது. கணவன் பேசுறாங்கன்னு வைங்க, அவர் வெளியில போயிட்டு வந்திருப்பாரு, வியாபாரத்துல பிரச்சனையா இருக்கும், டூ வீலர்ல வந்து இருக்கிறப்ப ஒருத்தர் இடிச்சிருப்பான், திட்டி இருப்பான், இவரால் பதில் பேச முடியாது, நேரம் வந்து மனைவி தர குப்பளிக்கான வருவாரு. அப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் அமைதியா இருக்கும், சபூர் அவர்கிட்ட இருப்பார். அதே மாதிரி சில நேரங்களில் கணவனா இருக்கிறவங்க வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வருவோம், வீட்டுல பருப்பு இருக்காது, எண்ணெய் இருக்காது, சொல்ல மறந்துருப்பாங்க. 12:30 நம்ம வருவோம், சாப்பிடலான்னு வருவோம். என்னடா இந்த மனுஷன் சொல்ல வேற இல்லையே, சொல்லாம இருந்தாலும் தப்பு, ஒன்று வாங்கி வேற வைக்கலையே, நம்மளும் வெளியில போக முடியலையே, பிரச்சனைன்னு டென்ஷனா இருக்கிறப்போ நம்ம குதறக்கூடாது. என்னங்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து வாழ ஆரம்பித்து விட்டால் மிக உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். குர்ஆன் ஷரீஃபில் வருது, அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையோடு இருப்பவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற கூலிக்கு அளவே இல்லை. ஏராளமான கூலிகளை அல்லாஹ் தருகிறான். வலஇன் ஸபர்தும் லஹுவ கைருல் லிஸ்ஸாபிரீன். நீங்கள் பொறுமையோடு இருந்தால் அதுதான் பொறுமையாளர்களுக்கு சிறப்பானது, அல்லாஹ் கூறுகிறான். இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் மிக உயர்ந்த லட்சியவாதிகளாக, சிறந்த குடும்பத்தினர்களாக, கணவனும் மனைவியும் ஆணும் பெண்ணும் மிக உயர்ந்த இடத்திலே வாழ முடியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அன்பான பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டு அவர்கள் செய்த பல்வேறு புரட்சிகளிலே சிறந்த புரட்சி குடும்பத்தை சரி செய்த உயர்தரமான புரட்சி தான். அதே போன்றுதான் மக்களுக்கு மத்தியிலே தவறான பழக்க வழக்கங்களாக, கெட்ட நடத்தைகளாக எதுவெல்லாம் மோசமானதாக இருக்கிறதோ அது அனைத்தையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். அதிலே ஒன்றுதான் மது ஒழிப்பு என்பது. மிகப்பெரிய அளவிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த புரட்சி இந்த நேரத்திலே பேசப்படுவதற்கு பொருத்தமானதாக நான் நினைக்கிறேன். எல்லாம் மாநாடு போட்டுருக்காங்க, எல்லா கட்சியும் கூப்பிட்டு இருக்காங்க. இவர் கூப்பிடுறதுனால பிரச்சனை வருது, எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த தலைப்புல நான் போக விரும்பல. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சியை விட இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் செய்ய முடியாது. மதுக்களையும் மாதுவையும் நேசித்துக் கொண்டிருந்த மக்கள் ஒரு கையில் மது கோப்பையில், இன்னொரு கையிலே ஏதோ ஒரு மாது, சட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை
பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சி. முஸ்லிம்கள் தான் தொட மாட்டாங்கப்பா அப்படின்னு இன்னைக்கும் கூட எல்லாரும் சொல்ற அளவுக்கு நம்முடைய இமேஜை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தியிருக்கிறார். நபிகளாருடைய உம்மத்தாக நாம் இருப்பது நமக்கு கிடைத்த சிறப்பு. பிஅக்ரமி ருசுலி குன்னா அக்ரமல் உமம், பிஅக்ரமி ருசுலி குன்னா அக்ரமல் உமம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரமாக இருக்கிறார்கள், எல்லோரையும் விட கண்ணியமானவராக இருக்கிறார்கள். அதனால தான் நமக்கு சிறப்பு. எப்படியெல்லாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் தெரியுமா? வீடுகளில் பல 100 ஆண்டுகளுடைய பழமையான மதுபானங்களை சேமித்து வைத்திருப்பார்கள். மண் கலையத்தில் ஊற்றி மண்ணுக்கடியில புதைச்சி வச்சு அதை போதை ஏற்றி அதை சாப்பிடக்கூடிய பழக்கம். கிராமங்களில் எனக்கு இவ்வளவு தோட்டம் இருக்கு, இவ்வளவு வயக்காடு இருக்கு, இவ்வளவு காடு நிலங்கள் இருக்கு, நஞ்சை புஞ்சை நிலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது சில இடங்கள்ல பெருமையா இருக்கும். சில இடங்கள்ல எனக்கு இத்தனை கடைகள் இருக்கு, இத்தனை வியாபார ஸ்தலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது பெருமையா இருக்கும். சில பேருக்கு எனக்கு ஆண் மக்களா எல்லாம் கொடுத்துருக்கிறான், எனக்கு நிறைய குழந்தை குட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்றது பெருமையா இருக்கும். சில பேருக்கு நான் அரசியல் செல்வாக்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பெருமையா இருக்கும். இந்த மாதிரி அந்த அரபுகள் எதை தெரியுமா பெருமையா நினைச்சாங்க? எத்தனை ஆண்டுகள் பழமையான மது இந்த இல்லத்தில் இருக்கிறது என்று சொல்வதை பெருமையாக நினைத்தார். 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 500 ஆண்டுகள் பழமையான மது கிண்ணம், மது கலையம் என் வீட்டின் மண்ணுக்கடியிலே புதைந்து கிடக்கிறது. தேவைப்படுகிற போதெல்லாம் நான் எடுத்து அதை சாப்பிட்டு எனக்கு மிகப்பெரிய போதையை நான் உருவாக்கிக் கொள்வேன் என்பதை பெருமையாக நினைத்தவர்கள். அது மட்டுமல்ல, நான் முதல்ல சொன்ன செய்தியை நீங்க சேர்த்து பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். மனிதர்களுடைய சிந்தனையும் அவருடைய எண்ணங்களும் மாறுபட்டு இருக்கிற நிலையிலே எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது நாங்கள் மதுவையே குடிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு அத்தனை பேரையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கருத்தில் ஒற்றுமையாக எல்லோரையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சொன்னால் அது எவ்வளவு பெரிய வலிமையான சக்தி என்பதை நாம் யோசித்து பார்த்திருக்கோம். பெரிய விஷயம், சாதாரணமான கருத்து அல்ல. குர்ஆன் ஷரீஃபில் 4 கட்டங்களாக ரப்புல் ஆலமீன் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். மது சம்பந்தமாக 4 கட்டங்களாக ரப்புல் ஆலமீன் பேசியிருக்கிறார். முதல்ல என்ன தெரியுமா? மனிதர்களுடைய மனோநிலை எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீ என்ன நிலைமையில் இருக்கிற எனக்கு தெரியும். வேந்த வரத்துடைய ரசங்களிலே இருந்து நீங்கள் பானங்களை எடுத்துக் கொள்கிறீர்கள். வமின் சமராத்தின் நகல், நீங்கள் பேரிச்சம்பழத்தினுடைய கனிகளிலே இருந்து நீங்கள் ரசங்களை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். நீங்க சாப்பிடுறீங்க, எனக்கு தெரியும். அல்லாஹ் முதல்ல ஒரு செய்தி சொல்லியிருக்கிறான். 2வது, நபிகளார் வந்து கேட்டாங்க. அதுலேயும் நான் உமர் ரலியல்லாஹு தான் தலைமையில வைக்கிறாங்க. என்ன பேரிச்சம்பழங்கள்ல இருந்து நீங்க ரசங்களை எடுத்து சாப்பிடுவீங்கன்னு நல்லா சொல்றாங்க. இது கூடுமா கூடாதா? ஒன்றுமே புரியலைங்க. அல்லாஹும்ம பையின் லனா பயானன் ஷாஃபியன் ஃபில் ஹம்ரி. உமர் ரலியல்லாஹு அல்லாஹும்ம பையின் லனா பயானன் ஷாஃபியன் ஃபில் ஹம்ரி. இறைவா, மதுவினுடைய விஷயத்தில் எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடு. அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் பலரும் வந்து நபிகளார்ட்ட கேட்கிறாங்க, கூடுமா கூடாதா சொல்லுங்க. இது உங்களுக்கு நிறைய இருக்கு, இது என்ன ஒரு மாதிரி ஒரு ஆய்வு இருக்கு. அல்லாஹ் அடுத்த விஷயம் يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما. மதுவை பற்றி உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், அதுல பாவம் இருக்கு, நன்மையும் இருக்கு. நன்மையை விட பாவம் தான். இதே பார்த்தா குடின்னு சொல்றானா அல்ல குடிக்க வேணாம்னு சொல்றானா ஒண்ணுமே தெரியல. அந்த பழக்கம் முன்கூட்டியே இருந்த காரணத்தினால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடைமுறையில் இருந்தது. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் விருந்து, ஒரு மகரிப் நேரம், அரபுகளுக்கு மத்தியில் விருந்து கொடுக்கப்பட்டது. பெரும் பெரும் சஹாபாக்கள் அதை போய் கலந்துக்கிட்டாங்க. விருந்து உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே வழக்கம் போல மதுபானங்களும் பரிமாறப்பட்டது. மகரிபுடைய நேரம் வந்துருச்சு, எல்லாம் ஊற்றியாச்சு.
எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா மகரிபுடைய நேரம் வந்துச்சு. பாங்கு சொல்லிட்டாங்க, தொழ வைக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு இமாம் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் ஓதுறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாச்சு. அதுக்கப்புறம் குல்யாயுல் காஃபிரூன் சூரா ஓதுறாங்க. இதெல்லாம் உள்ள போயிருச்சு, ஆயத்து மாறுது. நம்ம தக்பீர் கட்டிக்கிட்டு ஏதாவது ஊட்ட கிடைச்சாலே ஆயத்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். தராவியில இங்க போறப்ப அங்க போவோம், அங்க போறப்ப இங்க வரும். குல்யாயுல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் குர்ஆன்ல வருது. அப்படியே லா அஅபுது மா தஅபுதூன், காஃபிர்களே நீங்கள் வணங்கக்கூடியவர்களை நான் வணங்க மாட்டேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இவங்க உள்ள போயிட்டதுனால அஅபுது மா தஅபுதூன், நீங்க எதை வணங்குறீங்களோ அதை நான் வணங்குறேன். ஆஹா, எங்கெல்லாம் மாற்றி மாற்றி வந்து அந்த லாவை பூரா விட்டுட்டு தொழுகை ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. தொழுது முடிச்ச உடனே கொஞ்சம் நிதானமா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்க, இது இப்படி ஆகிப்போச்சே, கவலையா இருக்கிறப்ப பார்த்தா நபிகளாக எழுது செய்தி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். குர்ஆனுடைய வசனம் இறங்கி இருக்கிறது. லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, போதை உள்ள நிலையில் நீங்கள் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம். இது மூன்றாவது கட்டம். போதை இருந்துச்சுன்னா தொழுகைக்கு போகாதீங்க. அப்ப அங்கேயும் மூன்றாவது கட்டமா வர தடை எப்படின்னா முழுமையான தடை இல்லை. அசர் தொழுது குடிக்காதீங்கன்னு அர்த்தம். ஏன்னா மகரிபுக்குள்ள போதை தெரியாது. இப்ப இஷா தொழுது முடிச்சுக்கலாம், அப்படிதான் அர்த்தம். ஃபஜ்ருக்குள்ள தான் தெரிஞ்சிருப்பேன். லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதை உள்ள நிலையில் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது நடைமுறையில் இருந்தது. மூன்றாவது கட்டம். நான்காவதாக அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல வந்து தஃசீர்ல வந்து ஒவ்வொரு ஆயத்து இறங்குறப்பவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த துஆவை கேட்டுட்டே இருந்தாங்க. அல்லாஹும்ம பையின் லனா பயானன் ஷாஃபியன் ஃபில் ஹம்தி, அல்லாஹும்ம பையின் லனா பயானன் ஷாஃபியன் ஃபில் ஹம்தி. மது விஷயத்திலே எங்களுக்கு ஒரு தெளிவான தீர்ப்பை கொடு, தீர்ப்பை கொடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா ராய்க்கு பின்னால இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. அல்லாஹ் சொல்றான், மது, சூதாட்டம், இந்த பிற பாவங்கள் அனைத்தையும் வரிசைப்படுத்தி விட்டு அல்லாஹ் சொல்றான், ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய நஜிஸாகும், இது ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், அப்போதுதான் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிய போது சஹாபாக்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் உடனடியாக கட்டுப்பட்டார். எதை பற்றியும் யோசிக்கவில்லை. வசனம் இறங்கியதான் தாமதம், உடனடியாக கட்டுப்பட்டார்கள். நாஃபி இப்னு கைசான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், என்னுடைய தந்தை கைசான் மிகப்பெரிய மது வியாபாரி. ஷாம் தேசத்திற்கு போவார். மக்காவுல இருந்து ஷாமுக்கு போறது 1 மாசம் ஆகும். ஷாம் தேசத்துக்கு போவார். அவர் இருக்கிற காசு பணங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போவார். அங்க போய் உயர்தரமான மதுக்களை கொள்முதல் செய்து கொண்டு வந்து மக்காவிலே இருப்பார். அது போன்றுதான் அன்றைய தினம் தன்னை இருக்கக்கூடிய எல்லா காசையும் எடுத்துட்டு போய் 1 மாசம் பயணம் பண்ணி போய் மதுவை வாங்கிட்டு கலையமா கொண்டு வந்து பீப்பாவா கொண்டு வந்து மதுவை வச்சுட்டு இருக்கிறப்போ செய்தி வருகிறது, ஆயத்து இறங்கியிருக்கு, இதை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த உடனே சரக்கு அப்படியே ஒட்டகத்துல வச்சுட்டு, சரக்கு அந்த சரக்கு தான் அப்படியே ஒட்டகத்துல வச்சுட்டு நேர நபிகளாக வந்தாரு. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நான் என்ன செய்யறது? ஏன்னா என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று என் இருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லா காசையும் போட்டு ஒட்டுமொத்தமாக நான் இப்ப மதுவுல கொள்முதல் பண்ணி கொண்டு வந்து சரக்கு வச்சிருக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது அருந்துவது எப்போது ஹராம் என்று வந்து விட்டதோ அந்த மதுவை விற்பனை செய்வதும் ஹராம் ஆகும் என்றார்கள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நடந்தது தெரியுமா? 1 மாச காலமாக பயணப்பட்டு போய் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக தேடி திரட்டி கொண்டு வந்த அத்தனை மது
ஒத்த ஆயத்து தான், நபிகளாருடைய ஒத்த வார்த்தை தான், அப்படியே கட்டுப்பட வைத்தது. அல்லாஹ்வுடைய உஸ்வாவும் ஹுமானுடைய உஸ்வாவும் தன்னோடு இருப்பவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி பயிற்சிப்படுத்தி அவர்களை தன்னை நிலைக்கு கொண்டு வந்தார்கள். ஆயத்துக்கு 4 கட்டமாக இறங்கி அவர்களுடைய மனோநிலையை சரி செய்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களிலே உணர்த்தி இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு ஒரு ஆயத்து இறங்கிச்சுன்னு சொன்ன உடனே மொத்தமாக கொண்டுட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியிலே எப்படி சொன்னார்கள்? அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், மது என்பதுதான் மா பாவங்களின் அன்னை என்றார்கள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா பாவங்களுக்கும் தாய் அதுதான் என்றார். எல்லா பாவங்களுக்கும் அதுதான் தாய். அதாவது ஒருவரிடத்திலே மது பழக்கம் இருக்குமானால் எல்லா பாவமும் அவன் செய்வதற்கு தயாராகிவான். அம்மா என்ன மற்ற கவலையில இருக்கு குடிச்சாங்க கூடாது. இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அவன் எல்லா பாவங்களும் இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே இருக்கு. ஹதீஸ்ல வருகிறது, பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு அரசர் இருந்தார். ஒரு அரசர் ஒரு மனிதனை பிடித்துக் கொண்டு வந்து வைத்து அவனிடத்திலே சொன்னார், நீ மது அருந்த வேண்டும், அல்லது இதோ இருக்கிறானே ஒரு சிறுவன் அவனை நீ கொலை செய்ய வேண்டும், அல்லது ஒரு பெண்ணை நீ விபச்சாரம் செய்ய வேண்டும், அல்லது பன்றியின் மாமிசத்தை நீ சாப்பிட வேண்டும். இதை ஏதாவது ஒன்று நீ செய்யணும், இல்லைன்னா அவனை கொலை பண்ண வேண்டும். யூதர்கள் பன்றி அரிசி சாப்பிட மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் சாப்பிடுவாங்க. அதனால அவர் 4 விஷயத்தை சொல்றாரு. உடனே இந்த மனிதர் பார்க்கிறார், பன்றி அரிசி சாப்பிடுவது நமக்கு கூடாது, கொலை செய்யறது பெரிய பாவம், அதே மாதிரி விபச்சாரம் செய்யறது அதை விட பெரிய பாவம், இது வேணா கொஞ்சம் குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குடிச்சாரு. சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, சரக்கு உள்ள போன உடனே மீதி 3 பாவத்தை வசிக்கிட்டாரு. 3 பாவத்தை செஞ்சு அதுதான் நபியோட சொன்னாங்க, இது உம்முல் ஹபாயிஸ், பாவங்களின் அன்னை என்றார்கள். எல்லா பாவங்களும் செய்வதற்கு அடிப்படையான காரணம் இதுதான் என்று சொன்னாங்க குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை சஹாபாக்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நபிகளாருடைய வஃபாத்துக்கு பின்னாலே நடந்துச்சு. இப்போ அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஆய்வு, அக்பருல் கபாயிர் அஅலமுல் ஹபாயிஸ் எது, பாவங்களிலே மிகப்பெரியது எது, மிகப்பெரிய கொடிய பாவம் எது, யாருக்கே ஹதீஸ் இருக்கா, யாருக்கே விளக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே இருந்த உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாரு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இது சம்பந்தமான ஒரு செய்தி இருக்குது என்று சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் அவரை கூப்பிட்டாங்க. இல்லைன்னா இவங்க போவாங்க, எப்படியாவது ஹதீஸ் எடுத்துக்கிற ஆர்வம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அக்பருல் கபாயிர் எது, பாவங்களிலேயே பெரிய பாவம் எது, உலகத்தில் நிறைய பாவம் இருக்கு, எது பெரிய பாவம்? உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் நபி அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், அக்பருல் கபாயிர் என்பது மது அருந்துவதுதான் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. ஒருத்தருக்கு தெரிஞ்சு இன்னொருக்கு தெரியாம இருக்கும் சொல்லிட்டு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு பெண் இருந்தாள். பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய வீட்டின் வழியாக ஒரு ஆபிதான மனிதர், சாலிஹான மனிதர் தினம் தினம் நடந்து போவார். இவளுக்கு அந்த மனிதரின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஒரு நாள் அவர் பள்ளிவாசலில் இருந்து வருகிற போது தன்னுடைய அடிமையை அனுப்பி அந்த பெண் அழைத்தார். கொஞ்சம் அந்த பெரியவரை கூட்டு வாப்பான்னு அனுப்பிவிட்டார். என்னன்னு அவர் கேட்டாருன்னா, அங்க ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அது சம்பந்தமான ஒரு மசாயில் சொல்லணும், ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த பெண் அனுப்பி விட்டாங்க. அந்த பையன் போய் கூப்பிட்டு வந்தான். இந்த பெரியவர் உள்ள வந்துட்டார். அந்த அம்மா கதவை தாப்போட்டு சொன்னாங்க, இதே விஷயம்தான், என்னுடைய ஆசையை நீ தீர்க்க வேண்டும், அல்லது இதோ இருக்கிற பையனை நீ கொலை செய்ய வேண்டும், அல்லது மது அருந்த வேண்டும். நீ என்ன செய்ய? فَإِنْ أَبَيْتَ فَضِحْتُ
லக்க, இந்த மூணுல ஏதாவது ஒன்று செய்யலைன்னா சப்தமிட்டு நான் உன்னை கேவலப்படுத்துவேன், நீ தனிமையில் மாட்டிக்கொண்டாய். அவர் அதை இதையும் யோசனை பண்ணி பார்த்து கடைசியில் பொருட்கள் குடிச்சிட்டாரு. இதுதான் பரவாயில்லைன்ட்டு எல்லா பாவத்தையும் செஞ்சு குடிச்சிட்டாரு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது அருந்துதல் என்பது மிகப்பெரிய பாவம். மதுன்னு சொன்னோன்னே டாஸ்மாக் கடையில் போய் வாங்கி குடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அதுதான். நம்ம ஆளுங்க நிறைய இடங்களில் 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருப்பாங்க. இந்த ஏரியாக்களுக்கு பழக்கம் இருக்காது. அது தஞ்சை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் ஹோட்டல் வச்சிருப்பாங்க. அங்கேயும் வைக்கக்கூடாது. எல்லாமே தப்பு தானே. எதுவெல்லாம் மார்க்கத்திலே பயன்படுத்துவது ஹராம் என்று சொல்லப்பட்டதோ அது அனைத்தையும் விற்பனை செய்வதும் ஹராம். என்னங்க திரும்ப சொல்றேன், எதுவெல்லாம் பயன்படுத்துவது ஹராம் என்று மார்க்கத்திலே இருக்கிறதோ அது அனைத்தையும் விற்பனை செய்வதும் ஹராம். ஒரு சின்ன செய்தி தரத்துல தலைப்புக்கு சம்பந்தம் இல்லதான், நான் எதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம ஏதாவது சந்தோஷமான நாட்கள்ல, குழந்தைகளுடைய பிறந்த தினங்கள்ல, அல்லது யாராவது அரசியல் இருக்கிறவங்க, அரசியல் கட்சிகளுடைய யாராவது ஜெயிச்சாங்க வச்சாங்கன்னா நம்ம பட்டாசு போட பார்த்தீங்களா? பட்டாசுடைய சட்டம் என்ன? கூடாது. காசை தனியாக்குறதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. அது நேரடியாக அதில் தான் பொருந்தி போகுது. அதில் வரக்கூடிய எல்லா தன்மைகளுமே சரீரத்துக்கு புறம்பாரு. தேவையில்லாத கூடுதல் சத்தம் வருகிறது, காசு விரயமாகிறது, காசு மாசு ஏற்படுகிறது, மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்குகிறது. அதை பயன்படுத்தக்கூடாது. எப்போ அதை பயன்படுத்தக்கூடாதோ அப்போ அதை லைசன்ஸ் வாங்கி வச்சு விற்கக்கூடாதுன்னு இருக்கும். சில பேர் தீபாவளி பட்டாசு கடை கூட பார்த்துருக்கீங்களா? நம்மளுமே போவாங்க. சில இடங்களே இருக்கு. நம்ம சொந்த பந்தங்களாக இருந்தால், தெரிஞ்சவங்களாக இருந்தால் அந்த செய்தியை சொல்லணுங்கிற காண்டி அவங்களுக்கு சொல்றேன். இப்போ எதையெல்லாம் பயன்படுத்துவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அது அனைத்தையும் விற்பனை செய்வதும் ஹராம். ரூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நாஃபி இப்னு கைஸானுடைய தந்தை கைஸானுக்கு சொன்னபோது அவர் அத்தனையும் கொட்டினார், வேண்டாம் என்றார். என்னுடைய சொத்து முழுக்க இழப்பு என்று ஏற்படுகிறது, வேண்டாம். பன்றியுடைய இறைச்சி சாப்பிடுவது ஹராம். இந்த ஹதீஸுடைய தொடர்லே வருகிறது, அந்த பன்றியை விற்பனை செய்வதும் ஹராம். இது கருப்பாத்தான் இருக்கணும், இல்லை வெள்ளையா இருந்தாலும் அப்படிதான். சில இடங்கள் நடக்குதில்லை, எதா இருந்தாலும் அப்படிதான். சில பேர் வித்தியாசமா வந்து கேட்பாங்க. நம்ம மக்கள் இருக்காங்க, கேள்வி இருக்கிறது பயங்கரமான கேள்வி. நான் நம்ம ஆளுக்கு விற்க மாட்டேன், மற்றவங்களுக்கு விற்கலாமா? யாருக்கும் விற்கக்கூடாதுப்பா. அவன் வாங்கி சாப்பிட்டா வேற யாரையும் வாங்கி சாப்பிட போடுவோம். நம்ம அதை வியாபாரம் பண்ணக்கூடாது. எதெல்லாம் சலுகைக்கு பண்ண முடியுமோ, எதெல்லாம் நம்ம குறைச்சி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. கூட இருக்கிற கொள்ளலாமா அதுதான் கேட்க மாட்டாங்க. இந்த ஜக்காத்தை பற்றி சொல்லுங்க. 11 பவுண்ட் இருந்தால் ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. 20 பவுண்ட் இருக்கு. அப்போ அந்த 11 கழிச்சுட்டு மீதி உள்ள 9 மட்டும் கொடுக்கணுமா அது 20 கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. எல்லா ஊர்லையும் எல்லா பள்ளிவாசலையும் இமாம் கேட்பாங்க. எல்லா இடங்களையும் கேட்பாங்க. எப்படியாவது குறைக்கலாமான்னு பார்க்கறது. அப்படிலாம் கிடையாது, 20க்கு கொடுத்தாகணும். ஒரு வருஷம் நம்முடைய சேமிப்பு போக, செலவு போக, சேமிப்பாக கடன் போக இருந்தால் நம்ம 20 பவுண்ட் கொடுத்து ஆகணும். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எங்கேயாவது ஓட்டை இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. சரீரத்தில் என்னைக்குமே ஓட்டம் கிடையாது, தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. மது அருந்துவது எப்படி கூடாதோ அதே போன்று மதுவை விற்பனை செய்வதும் கூடாது. அது எந்த வழியில் வேண்டுமானாலும் கூடாது. மதுனா மது மாத்திரமல்ல, போதை தரக்கூடிய எல்லா பொருளும் ஹராமாகும். குல்லு முஸ்லிமின் ஹராம். போதை தரக்கூடிய அத்தனை பொருட்களும் ஹராமாகும். அந்த புகையில அந்த பாட்டு சொல்றாங்கல்ல, எதுவுமே கூடாது. கவர்மெண்ட் விற்க வேணாம்னு சொல்லிட்டு அவன் கம்பெனி நடத்திக்கிட்டு தான். சும்மா ஏதோ அப்ப சப்பையா உள்ளவனை பார்த்து ஒரு 4 தூக்கிட்டு போய் ஃபைன் போடுற மாதிரிலாம் காட்டி டிவி எல்லாம் காட்டுறாங்கல்ல, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சரி, இது கூடாது கூடாது. நம்ம வச்சிருக்கிறது பங்க் கடையா இருக்கும், பெட்டி கடையா இருக்கும். ஆனா அதுலயும் நாம் இதை பேண ஆரம்பித்தால் ரப்புல் ஆலமீன் இந்த ரிஸ்கை பறக்கத்தை கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்தை கொடுப்பார். சாதாரணமா நினைக்கிறோம் இது ஏதோ ஒரு சின்ன சின்ன பாவம் அப்படின்ட்டு. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கைகள் எல்லாம் ரொம்ப கடுமையான எச்சரிக்கை. ஹதீஸிலே வருகிறது, உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது அருந்துகிற பழக்கம் உள்ளவனுக்கு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே ஒரு நரகத்தை கொண்டு போய் போடுவான். அந்த நரகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நஹ்ருல் ஊகா என்று பெயர். ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, நஹ்ருல் ஊகா என்று பெயர்.
அந்த நரகத்தின் கொடுமை எப்படி தெரியுமா இருக்கும்? கடுமையான துர்நாற்றமாக இருக்கும். நரகத்துல பல பிரிவுகள் இருக்கிறது. சொர்க்கம் 8 சொர்க்கம்னு சொல்றாங்க. அது மாதிரி நரகம் 7 நரகம். ஹதீஸ்ல குர்ஆன்ல வரக்கூடிய 7 நரகம். இந்த நஹ்ருல் ஊத்தாங்கிற நரகம் இருக்கிற பகுதியில உள்ள இந்த நரகத்தை பார்த்து மற்ற நரகங்கள்லாம் சொல்லுமா, இந்த நரகத்தை கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சிரு, இது பக்கத்துல இருந்து எனக்கு ரொம்ப இடையூறா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இந்த நரகத்தை கொண்டு போய் எங்கேயாவது வைக்கி அப்படின்னு அல்லாட்ட மற்ற நரகம்லாம் சொல்லணும். அதுவே நரகம் தான், அங்கேயே பெரிய அதாப் தான். ஆனா மற்ற நரகங்கள்லாம் இந்த நரகம் வேணான்னு சொல்லணும். ஏன் தெரியுமா? அந்த நஹ்ருல் ஊத்தா அப்படிங்கிற அந்த நரகம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண் பெண்களின் மர்மஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய சீரும் சலமும் ஆறாக ஓடக்கூடிய நரகத்துக்கு பேர் தான் நஹ்ருல் ஊத்தா. அந்த அளவு கடுமையான துர்நாற்றம் இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கடுமையான துர்நாற்றம் இருக்கும். மற்ற நரகங்கள் எல்லாம் இந்த நரகம் வேணா எங்கேயாவது கொண்டு போய் போடுன்னு சொல்லும். இந்த உலகத்திலே மது அருந்துகிற பழக்கம் உள்ளவர்களுக்கு அந்த நஹ்ருல் ஊத்தாவில் ஓடக்கூடிய அந்த சீர் சடத்தை இருந்தெல்லாம் பாரமாக அருந்த கொடுப்பார். இவ்வளவு கொடுக்க பாருங்க. கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தி குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை எடுத்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். பழைய கால வாழ்க்கையில, கடந்த கால வாழ்க்கைகள்ல இளமையா இருக்கிறப்போ நண்பர்கள் வட்டாரத்துல என்றாவது ஒரு நாள் நம்ம பழகிய பழக்கங்கள் ஏதாவது இருந்திருக்கலாம். மனுஷன் தானே, யாரையும் குறிப்பிட்டு சொல்றது நோக்கம் அல்ல, யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்துவது நோக்கம் அல்ல. குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். என்றாவது ஒரு நாள் ஏதோ ஒரு வகையிலே நம்மிடத்தில் கூட நடந்திருக்கலாம். ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ரஹீம். ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்க கூடியவன். என் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்டா உடனே மன்னிச்சு. வெட்கப்பட வேண்டியதில்லை, கை செய்யப்பட வேண்டியதில்லை, நோட்டீஸ் எடுத்து ஒட்ட வேண்டியதில்லை, வாட்ஸ்அப்ல செய்தி விட வேண்டிய அவசியம் இல்லை. தஹஜ்ஜுல எழுந்து ரப்பே இந்த தவறு என்றோ ஒரு நாள் என் வாழ்க்கையிலும் நடந்தது, இனி நான் செய்யவே மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். என் குடும்பத்திலோ என் நண்பர்களிடத்திலோ யாரிடத்திலும் இருந்தாலும் அதை முறையாக நிறைவாக செய்து நான் தடுப்பேன் என்று ரப்பிடத்திலே நாம் கண்ணீர் வடித்தால் போதும். ரப்புல் ஆலமீன் நம்மை யாரை தள்ளி கொள்கிறார்? கை செய்யப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹதீஸ்களை எவ்வளவு ஆறுதல் வருது தெரியுமா? சில நேரங்கள்ல நன்மை செய்தவர்களை விட பாவம் செய்து தௌபா செய்தவருடைய பட்டியலிலே நன்மைகள் அதிகமாக இருக்கும். எப்படி தெரியுமா? இவன் தௌபா செஞ்ச உடனே ரப்பு அந்த பாவத்தை மன்னிக்கிறது இல்ல, அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றிவிடுறான். எப்படிங்க இப்படி ரப்பு யாருக்கு கிடைக்கும்? அவ்வளவு பெரிய அருளாளர், அவ்வளவு பெரிய அருள் ராகினி. இதையெல்லாம் சொல்லும் போது சஹாபாக்கள், முஸ்லிம்கள் எவ்வளவு மனம் திரும்பி இருப்பார்கள் என்று யோசிப்பார்கள். இது மாதிரி உலகத்துல யாருமே சொன்னது? இவனே ஆலயம் நடத்திடுவான், இவனே போராட்டம் பண்ணுவான், இவனே ஒன்னா உட்காந்துக்குவான். என்னங்க இது கூத்து? நடக்குதா இல்லையா? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பங்கு அந்த பங்கு எல்லாரும் தான் ஓடிட்டு இருக்கு. ஆன்மீகமும் அரசியலும் ஷரியத்திலே 2 கண்கள். ஒன்றை விட்டு இன்னொன்றை நாம் பிரித்திருக்க முடியாது. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஆட்சியாளராக இருந்தார். சிறந்த முறையிலே சஹாபாக்களை வழிநடத்தினார்கள், பக்குவப்படுத்தினார்கள், எச்சரிக்கை கொடுத்தார்கள், அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொன்னார்கள். சஹாபாக்கள் அத்தனை பேரும் முத்துக்களாக மாறினார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு கொண்டிருக்கிறேன். சஹாபாக்கள் பூமானுடைய தோழர்கள், மாணவர்கள், தொண்டர்கள் அல்ல. சஹாபாக்கள் அத்தனை பேரும் தலைவர்கள். ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்களாக சஹாபாக்களை நபியவர்கள் ஏற்படுத்தினார்கள். அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபிஅய்யிஹிம் இக்ததைத்தும் யஹ்ததைத்தும். என்னுடைய தோழர்கள் அத்தனை பேரும் வானத்தில் மின்னுகிற நட்சத்திரத்துக்கு சமமானவர்கள். யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழிவீர்கள். இந்த சான்றிதழ் யாருக்கு தர முடியும்?
ஒரு ஆசிரியர் ஒரு 100 மாணவர் ஓதி இருக்கிறாங்க, எந்த மாணவர் வேணாலும் நீ கேட்டு போகணும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமாக சொல்றாங்கன்னு சொன்னால் அவருடைய மனதிலே எவ்வளவு பெரிய புரட்சியை உருவாக்கி இருப்பார்கள் பாருங்கள். ஹதீஸிலே வருகிறது, உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது பழக்கம் உள்ள நிலையில், மது அருந்தி இருக்கிற நிலையில் ஒரு சொட்டு வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ அவனுக்கு மௌத்து வந்துருச்சுன்னா நபி அவங்க சொன்னாங்க, அவன் லா யமுத்து இல்லா மீத்தத்தன் ஜாஹிலியா, அறியாமை கால சாவாக அவன் செத்திருக்கிறான் என்றார் உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் என்ன அர்த்தம்? என்னங்க இது? அப்ப இந்த பழக்கம் தொடர்ந்து உள்ளவனாக இந்த மௌத்து நமக்கு எப்போ வரும் தெரியுமா? அப்ப இந்த பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த நேரத்தில் அவனுக்கு மௌத்து வந்துவிட்டால், மரணம் வந்துவிட்டால், ஈமான் இல்லாமல் மரணிக்கிற ஒரு நிலை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கடுமையான எச்சரிக்கை. இது அனைத்தும் தான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கியது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல, இஸ்லாமை போல இந்த மது ஒழிப்பிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மகத்தான இஸ்லாமிலே நம்மை உறுப்பினர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஷரீஅத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த சட்டங்களாக இருந்தாலும் அதை முழுமையாக நாம் எடுத்து நடக்க வேண்டும். அது சம்பந்தமான ஆய்வுகளை கேட்டு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உலமாக்களுடைய தொடர்பில் எப்போது நாம் இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் மார்க்கத்தை விளக்கி அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீகை தந்தருள்வானாக. இந்த புனிதமான மஜ்லிஸிலே நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்திலே நம் எல்லோரையும் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.